அழக்கூடாது. ஓகே, போலாமா? ஆ. ஹலோ, வந்த உடனே அமுச்சு வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் அநியாயமா இருக்கு? என்னவோ பெருசா உலகத்திலேயே இல்லாத செஃப் மாதிரி அவர் கூட்டிகிட்டு வந்தீங்க சேர்த்தீங்க. கடைசியில் அவர் உங்களுக்கு கொடுத்த மரியாதையை பார்த்தீங்களா? எல்லாம் அவருக்கு நீங்க கொடுத்த இடம் தான் சார். அதான் எங்களை அவர் மதிக்கவே மாட்டாரு சார். இதுக்கு மேலே இந்த அவமானத்தை எங்களால் பொறுத்துக்க முடியாது சார். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் சார். அடியே, நமக்கு திருட்டு பட்டம் கட்டி நம்மளை மாட்டி விட்டு அவமானப்படுத்துறான்ல, வர்றான் பாரு. இன்னைக்கு முடிஞ்சது அவன் கதை. ஆமாங்க, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நம்மள எப்படி அழவிட்டான். இவன் ஒழிஞ்சாதான் என் மனசு ஆறும். நில்லுங்க, எங்க போறீங்க? கிச்சனுக்கு. எதுக்கு? இல்ல, இன்னைக்கு 20 பேர் லஞ்ச் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உடனே செஞ்சு அதை அனுப்பணும். ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நான் ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆர்டர் கொடுத்தது உங்க கிளையண்ட். ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. டைம் ஆச்சு, எப்ப வரும்னு மாத்தி மாத்தி எங்களுக்கு போன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? நலனும் பெரியசாமி அண்ணனும் ஜீவாவும் அவ்வளவு தூரம் போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் எடுக்கல நீங்க? இதான் நீங்க வேலை கொடுத்த கம்பெனிக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? இப்படியா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பீங்க? நலன் போன் அடிச்சப்போ நான் எடுத்தேன். எடுத்து என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வந்துருவேன் நீங்க. ஆனா வரலையே, 2 மணி நேரம் கழிச்சு வரீங்க. அது என்ன நடந்துச்சுன்னா, பேசாதீங்க, ரீசன் சொல்லாதீங்க. ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துப்பீங்களா? அது உங்களோட ஆர்டர், உங்களோட சிக்னேச்சர் டிஷ். அத நீங்க தானே செய்ய முடியும். நீங்களே செய்யறதா சொல்லி தானே அந்த ஆர்டரே கன்ஃபார்ம் பண்ணீங்க. அப்படின்னா நீங்க தானே சொன்ன டைமுக்கு இன்னும் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இவ்ளோ லேட்டா வரீங்க. கமிட் பண்ண டைமுக்கு ஃபுட் அனுப்ப முடியாம போனா பிரச்சனை உங்களுக்கு இல்ல, ஹோட்டலோட பேர் தான் கெட்டு போகுது. கரெக்ட் தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, இந்த ஆனா உனா கதையெல்லாம் இங்க வேண்டாம். உங்க சிக்னேச்சர் டிஷ் ஒன்றும் இந்த உலகத்துல யாருக்கும் புரியாத கம்ப சூத்திரம் கிடையாது. டேஸ்ட்ல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவும் செய்யல. நாங்க ஃபோன் பண்ணும்போது எடுத்து ஏதாவது சொல்லியிருந்தாலாவது நாங்க அதை செஞ்சு அமிச்சு சாருடைய மரியாதையை காப்பாத்திருப்போம். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி அன்பு, ஆக்சுவலா என்ன, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இல்ல ஜீவா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க என்ன தப்பா தானே செஞ்சுட்டு இருக்கீங்க.